மற்றற்ற நான் மகிழ்ச்சி அடைக்கிறேன். இந்த சிவசக்தி ஜோதிட கருத்தரங்குக்கும் என்னை பல முறை அழைத்து ஏன்னா ஒரு காரணத்தினால என்னால் வர முடியாமல் சூழ்நிலையாச்சு. இந்த முறை அவசியம் கலந்துக்கணுங்கிற ஒரு துடிப்போடு வந்தேன். அதன் மூலமாக உங்களையெல்லாம் சந்திக்குவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைக்கிறேன். இப்போ ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ முறைகள் இருக்குது. ஜோதிடத்தில் ஒவ்வொரு முறையும் ஜோதிடத்துக்கு பயனுள்ள முறையாக தான் இருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நல்லா கேட்குங்களா? சரியா கேட்குங்க. ஓகே, நன்றி நன்றி. அப்போ ஜோதிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறையா முறைகள் இருக்குது. பிரசன்னம், தோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அப்படி பல விதமான முறைகளை மக்கள் பயன்படுத்தி ஜோதிடர்கள் பயன்படுத்தி மக்களுக்கு வழிகாட்டிட்டு வந்துட்டுருக்கிறாங்க. அந்த முறையில் நான் ஜோதிடத்துக்கு வந்து ஒரு 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. என் தந்தையர் ஒரு ஜோதிடர்ன்றதுனால எனக்கு ஜோதிட இயல்புலேயே சின்ன வயசுலேயே கிடைக்கிற ஆரம்பிச்சு. ஒரு 5-6 வயதுலேருந்தே எனக்கு ஜோதிடத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. எங்கள் அப்பா எல்லாத்துக்கும் பலன் சொல்லிட்டு இருப்பார். அப்போ நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிடர். அது வந்து இலவச ஜோதிடர், யாருக்கிட்டையும் எந்த காசும் வாங்க மாட்டார், இலவசமாக தான் பார்ப்பார். அப்போ அவர் ஜோதிடம் பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப ஏழ்மை, மிகப்பெரிய ஒரு ஏழ்மையில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற காலம். அந்த காலத்தில் அவர் ஜோசியம் பார்ப்பார். அப்போ பார்க்கும்போது எங்கள் வீட்டில் 2 விதமான லைட் இருக்குது. பெரிய லைட் ஒன்று இருக்குது, சின்ன லைட் ஒன்று இருக்குது. அப்போது எங்கள் அம்மா வந்து பெரிய லைட்டு பற்ற வச்சுன்னா அன்றைக்கி யாரும் ஜோசியம் பார்க்க வர்றாங்கன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். சின்ன லைட்டு பற்ற வச்சாங்கன்னா இன்றைக்கி யாரும் வரல அப்படிங்கிறத நான் உணர்வேன். அப்போ பெரிய லைட்டு பற்ற வச்சதுன்னா எதுக்காக? நான் ஜோசியத்தை கேட்குறக்காக இல்லை, அவங்க வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க சாப்பிட்றது. அந்த கிராமத்தில் குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு போகிறோம், நம்ம சும்மா போகக்கூடாதுன்னு வாழைப்பழம், கொய்யாப்பழம், அவங்க தோட்டத்தில் விளையக்கூடிய பொருட்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. அதை சாப்பிட்றதுக்காக நான் முடிச்சுட்டு கொண்டு இருக்கேன். அது வந்தோன்னே கொடுத்தோன்னே சாப்பிட்டு தான் நான் தூங்குவேன். நான் தான் எங்கள் வீட்டில் முதல் குழந்தையாங்கிறதுனால எனக்கு பின்னாடி ஒரு 7 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு தங்கச்சி. அந்த 7 வருஷ காலம் நான் தான் செல்ல பிள்ளை எங்கள் வீட்டில். அதனால் எதை வாங்கிட்டு வந்தாலும் கொடுக்குவாங்கன்னு நான் காத்துட்ருப்பேன். அதன் மூலமாக ஜோதிடம் வந்து எனக்கு உள்ள என் ஆள் மனதில் நுழையுது. இப்போ ஜோதிடத்தை வந்து நான் வெகு நாள் எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி நான் பார்ப்பேன்னு நான் பார்க்கல. அது எங்கள் அப்பா தவறி போகிற ஒரு காலகட்டத்தில் நான் பல்வேறு தொழில் விஷயமாக மோட்டார் டிரான்ஸ்போர்ட்டில் தான் நான் முதல்ல எடுத்தேன். இந்த டிரான்ஸ்போர்ட் தொழில் தான் போய் நான் திருப்பூரில் ஒரு 10 ஆண்டு காலம் வந்து வாகனம் ஓட்டிட்டு இருக்கிறேன். அப்போவே நான் ஜோசியம் பார்ப்பேன். அப்பப்போ ஒரு சிலருக்கு வந்து ஜோசியம் சொல்லுவேன். அந்த நாலேஜ் இறைவன் எனக்கு கொடுத்தாரு. இப்போ சொல்லிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தினமலருடைய பத்திரிக்கை வாசிக்கிற பழக்கம் எனக்கு ரொம்ப அதிகம். என் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 700-800 ஜோதிட நூல் இருக்குது. நீங்கள் வேணால் நாளைக்கு வேணாலும் வந்து பார்க்கலாம். 700-800 ஜோதிட நூல் வச்சுக்கிறேன். இது என்னென்னா எனக்கு வாசிக்கிற பழக்கம் ரொம்ப ஆர்வம். ஏதாவது ஒன்று படிச்சுட்டு தான் சாப்பிடுவேன், தூங்கும்போது படிச்சுட்டு தான் தூங்குவேன், எப்போ தூங்குறதுக்கே ஆனால் தூங்கிடுவேன். இப்படி எனக்கு வாசிக்கிற பழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நிறையா புக்குகளை நிறையா வாங்கி படிப்பேன், ஜோதிட சம்மந்தமான புக்குகள். அப்போ நான் இப்படி இருந்துட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தினசரி வந்து அந்த நாளேடு, அதாவது தினமலர் நாளேடு நான் வாங்குவேன். அந்த நாளேட்டில் வந்து மறைந்து போனவருடைய செய்தி இருக்குது, மறைந்து போனவருடைய செய்தி இருக்குது. இப்போ இன்றைக்கி இவர் மறந்துட்டார், அவர் தோற்றம், அவருடைய மறைவு, இது மட்டும் போட்டிருப்பாங்க. அப்போது அதை நான் வந்து ஒரு 100கணக்கான பேப்பர்களை கட் பண்ணி எடுத்து வைக்கிறேன் பாதுகாப்பாக இறந்து போனையில் எடுத்து வச்சு பார்த்துட்டே இருக்கல எனக்கு ஒரு உண்மை புரியுது. என்ன உண்மை புரியுதுன்னா, இறந்து போனவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. ஒரு நம்பரில் தான் இறந்து போனாங்க எல்லாருக்கும். அந்த வருஷத்துக்கு அந்த நம்பரில் பிறந்த பூரா இறந்து போகிறாங்க. அடுத்த வருஷம் பிறக்கிறைய அந்த நம்பரில் இன்னொரு நம்பரில் இருக்கிறாங்க. இப்போ சுருக்கமாக ஒருத்தர் 7ஆம் தேதி 7ஆம் நம்பரில் இருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் பிறந்தீங்கன்னா 8ஆம் நம்பரில் இறக்குறாங்க. இது மாறாமல் ஒரு அடிப்படையாக வந்துகிட்டே இருக்குது. அப்போ இங்கே தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பல வருடங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து எண்கணிதத்தின் மூலமாக ஜோதிடத்தை இணைத்து ஒரு பலன் சொல்லக்கூடிய ஒரு முறை, அந்த முறையை வந்து எண்கணிதம் அப்படின்னு, அதாவது பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி சாஃப்ட்வேர் உருவாக்கி அந்த சாஃப்ட்வேர் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான மாணவர்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நல்லா பலன் சொல்கிறாங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப எளிமையான சாஃப்ட்வேர். உங்களுக்கு லாக்கிங் டைம்னு அதை சொல்லுவேன். அப்போ அந்த லாக்கிங் டைம் வரும்போது எந்த ஒரு புதிய முயற்சி எடுத்தாலும் அது போய் பிரச்சனையில் தான் முடியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அப்போ அந்த காலகட்டத்தில் அமைதியாக கடந்து போகணுங்கிறது தான் அந்த லாக்கிங் டைம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். அதை நான் கண்டுபிடிச்சி வரும். அடுத்ததாக என்ன யோசிச்சேன் அப்படின்னு சொன்னால்,
சரி, இனி வேறு ஏதாவது நம்ம யோசிச்சு நம்ம அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒருத்தருக்கு 7ஆம் அதிபதி புத்தி நடந்தால் கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறாங்க. 2ஆம் அதிபதி புத்தியில் கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறாங்க. 11ஆம் அதிபதி புத்தியில் கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த புத்தியில் கடந்து நிறையா பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அப்போ தான் நான் யோசித்தேன், ஏன் 7ஆம் அதிபதி புத்தியில் கல்யாணம் நடக்கும்னாங்க, நடக்கலை. 2ஆம் அதிபதி புத்தியில் வந்து குடும்பம் அமையும்னு சொல்கிறாங்க, அமையலை. 11ஆம் அதிபதி புத்தியில் தன்னுடைய ஆசையை நிறைவேறணும்னு சொல்கிறாங்க, ஏன் நடக்கலை அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது இந்த புத்தியெல்லாம் சம்மந்தப்படவே இல்லை. பாவங்கள் தான் சம்மந்தப்படுது. 7ஆம் பாவம் எப்போ வேலை செய்தோ அப்போ தான் இவங்களுக்கு திருமணம் நடக்குது. 11ஆம் பாவம் எப்போ இயங்குதோ அப்போ தான் திருமணம் நடக்குது. 2ஆம் பாவம் இயங்குதோ அப்போ தான் அவங்களுக்கு திருமணம் நடக்குது. அப்போ பாவங்கள் எப்பப்போ என்ன பாவம் இயங்குதுங்கிறத ஒரு 4-5 வருட காலங்களாக ஆய்வு செஞ்சு இப்போ இந்த வருடம் ஒரு ஜாதகரை கொடுத்தாங்கன்னா இந்த வருடம் இவருக்கு இந்த பாவம் தான் இயங்குது, இந்த பாவ சம்மந்தமான விஷயங்கள் தான் இவருக்கு வாழ்நாளில் இந்த வருடம் நடக்க போகுது. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவம் இயங்கும் போது வீடு கட்டுறாங்க, இல்லை வாகனம் வாங்குறாங்க, ஏன்னா ஒரு தொழிலுக்கு முதலீடு பண்ணுறாங்க, இல்லைன்னா 4ஆம் பாவம் இயங்கும் போது தங்கம் வாங்குறாங்க, தங்கம் 4ஆம் பாவம். இப்படி 4ஆம் பாவம் இயங்கும் போது அது சம்மந்தமான விஷயங்களை செய்கிறாங்க. இப்படி எந்தெந்த 10ஆம் பாவம் இயங்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ 10ஆம் பாவம் இயங்கும் போது தொழிலுக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர், இன்னொருத்தர் தொழிலை வந்து விரிவுபடுத்துகிறாங்க, இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அப்போ தான் தொழிலை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ இந்த பாவங்கள்லாம் எப்பப்போ செயல்படுதுங்கிறத கண்டுபிடிச்சேன். இதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 ஜாதகங்களுக்கு சொல்லி இதுவரைக்கும் யாருமே மறுத்ததில்லை. இப்போ நீங்கள் வந்துக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு இந்த வருஷம் இதுதான் நடக்குது, இதுக்கான திங்கிங் இருந்ததுன்னா அது கண்டிஷன் உங்களுக்கு நிறைவேறும். இதை தாண்டி நீங்கள் வேறு எதோ யோசித்தாலும் நடக்காது. அப்போது பிரபஞ்சம் வந்து மும்மூணு பாவமாக இயங்குங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அது எப்படி மும்மூணு பாவம் அப்படிங்கிறது 1 5 9, 2 6 10, 3 7 11, 4 8 12, இப்படி தான் அந்த பாவங்கள் இயங்கும். இதை தாண்டி அந்த பாவங்கள் இயங்குறது. இது நீங்கள் எந்த ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா எனக்கு சொல்லிடுவேன், இவருக்கு இந்த பாவம் தான் இப்போ இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியும். இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சி சாஃப்ட்வேரில் நான் கொண்டு வந்துட்டேன். சரி, இதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது அப்படின்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுருந்தேன். யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த மனித உடல் சக்கரங்கள், இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு சித்தர்கள் கண்டுபிடிச்சது 7 சக்கரான்னு சொல்கிறாங்க, 7 சக்கரங்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆஞ்சனம், சரஸ்வரம் அப்படின்னு 7 சக்கரம் இருக்குது. இந்த 7 சக்கரங்களும் வந்து 7 கிரகங்களை வந்து கட்டுப்படுத்துது. அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு வந்து இப்போ நமக்கு வந்து என்ன கதிர்வீச்சு நம்மளை தாக்குதோ அந்த சக்கரங்கள் அதாவது சீராக இயங்கிறது, விட்டு விட்டு இயங்குது, இயங்காமல் இருக்காது. எல்லா மனிதருக்கும் இயங்கிட்டு தான் இருக்குது, அதில் சீராக இயங்காமல் போயிடுது. ஒரு சில மனிதர்களுக்கு வந்து சில சக்கரம் வந்து ரொம்ப சீராக இயங்காமல் போகிறனால அந்த சக்கரங்களுடைய பாதிப்பை அவங்க சந்திக்கிறாங்க. இப்போ 7 சக்கரான்னு வச்சுங்களேன். இந்த சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த சக்கராவுக்கு ஜோதிடத்துக்கு மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குது. இதை கடந்த 4 ஆண்டு காலம் நான் ஆய்வு செஞ்சேன். ஒரு நாள் 2 நாள் 4 ஆண்டு காலமாக இதை ஆய்வு செஞ்சு வச்சுருக்கேன். இந்த ஒரு தசை வந்து நடந்ததுன்னா அது முதல்ல எங்கே நம்மளுடைய உடம்புல இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சக்கராவில் தான் அது இறங்குது. இப்போ இந்த சக்கராக்களை எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பெரிய விஷயம் என்னென்னா கண் திருஷ்டி தான் பாதிக்குது. ஒருத்தருடைய வாழ்க்கையில் மிக தோல்வி செஞ்சுக்காங்கன்னா அவங்க திருஷ்டி அடைஞ்சாங்கன்னு அர்த்தம். திருஷ்டி தான் ரொம்ப மனிதரை பாதிக்கக்கூடியது. நவக்கிரகங்களை விட மோசமானது திருஷ்டி. இந்த திருஷ்டி வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப தெய்வீகம் வசிக்கக்கூடிய பசுமாடுன்னு சொல்லுவாங்க, காமதேனுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து முக்கோடி தேவர் வசிக்கிறதாக சான்றோர்கள்லாம் சொல்கிறாங்க. அதுவே ஒரு மனிதன் பார்த்தானா அந்த பசுவனுடைய காம்பு வெடிச்சு போயிடும், பால் கறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும், அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமப்படும். அவ்வளவு மோசமானது இந்த கண் திருஷ்டி. இன்னும் சில பெரியவங்க தான் சொல்லுவாங்க, அவன் கல்லை பார்த்தா கூட கல் 3 நாள் கழிச்சு வெடிச்சிருமுடா அப்படிம்பாங்க. இந்த கல் கிராக் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு மோசமானது ஒரு மனிதனுடைய கண் திருஷ்டி. அதனால தான் அந்த காலத்தில் வந்து பணத்தை வந்து மறைமுகமாக வச்சுருப்பாங்க. பாக்கெட்டில் மறைமுகமாக வீட்டில் வந்து வச்சுருப்பாங்க. யாரும் முன்னாடி பணத்தை எடுக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட இவ்வளோ பணம் இருக்குதான்னு சொன்னால் அவ்வளோதான், அந்த திருஷ்டி வந்து அப்புறம் மறுபடியும் அவங்ககிட்ட பணமே இருக்காது. அதனால் பணத்தை எடுக்கிறீங்களோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு மனிதர் இருக்கிறாரு, பாக்கெட்டில் பணம் இருக்குது, 100 ரூபா நோட்டு இருக்குது, 50 ரூபா நோட்டு இருக்குது, 500 ரூபா நோட்டு இருக்குது, எல்லா நோட்டும் வச்சுருப்பார். கையூட்டுக்கே அந்த 50 ரூபாய்னா 50 ரூபா மட்டும் வச்சுருவார், 100 ரூபாய்னா 100 ரூபா மட்டும் இருப்பார். மேலே மொத்தமாக பணத்தை எடுத்து எல்லாரும் மொழி காட்ட மாட்டார். அவர் அந்த திருஷ்டிக்கு அதை பாதிக்காமே வச்சுக்கிறாரு. அப்போது நம்முடைய சக்கரங்களை வந்து திருஷ்டி தான் பாதிக்குது. அப்போது
ஒவ்வொரு மனிதனுக்கும் குறைஞ்சபட்சம் 3 சக்கரங்கள், மினிமம் 3 சக்கரங்கள் சரியாக இயங்காமல் இருக்குங்கிறது என்னுடைய ஜோதிட ஆய்வு. சித்தர் கூட்டம்ல அதை நிறைய ஆய்வு பண்ணி தியானத்தின் மூலம் அதை விழிப்புணர்வு வச்சுக்கிறாங்க. பல்வேறு முறையில் அதை இயங்க வச்சுக்கிறாங்க. நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்து இவருக்கு எந்த சக்கரை இயங்கலை, இதனால இவர் எந்த பிரச்சனையும் பேச பண்ணுவார். இது எவ்வளோ நாளைக்கு பேச பண்ணுவார்? இன்னும் வாழ்நாள் இறுதி வரைக்கும். இந்த தசாபுத்தி மாறிடுச்சு அப்படின்னா மட்டும் அது மாறாது. அது அப்படியே தான் அந்த சக்கரை எப்போ இயங்கும் அப்படின்னு மொத்தத்தில் வந்து சிவன் கோயிலில் வந்து 7 சிவன் கோயில் இருக்குது, முருகரில் 6 முருகர் கோயில் இருக்குது, ஐயப்ப சாமி கோயிலில் 7 ஐயப்ப சாமி கோயில். இந்த கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா சக்கரை இயங்கும். உங்களை அறியாமல் அந்த சக்கரை இயங்குறாங்க. நீங்கள் போய் சாமிகளாம் கும்பிடுவாங்க, அந்த சாமி முன்னாடி போய் கிராஸ் ஆகி வந்தீங்கன்னா உங்கள் சக்கரை ஆக்டிவ் ஆகும். அப்போது இப்போ நாம் சொல்கிறோம் பாருங்க, ஒரு சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போனீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் கூடக்கூடிய கோயில், பல லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க இந்த கோயில். ஒன்றும் வந்தாங்க திருவண்ணாமலை எடுத்து பௌர்ணமி அன்னைக்கு குறைஞ்சபட்சம் 10 லட்சம் பேர் வரான்னு சொல்கிறாங்க. கணக்கு சொல்லுது, அரசாங்கம் சொல்லுது. வந்த வாகனத்தில் வந்துட்டு போனதெல்லாம் கணக்கெடுத்து இந்த மாதம் 10 லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 10 லட்சம் பேர் அந்த கோயிலை நோக்கி ஓடுறாங்களா? என்ன காரணம்? எதுக்காக அந்த 10 லட்சம் பேர் அங்கே போனால் வீட்டு பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரம் வந்து நம்ம தொப்புள் குழியில் இருக்கக்கூடிய சக்கரம் வந்து மணிப்பூர சக்கரம்னு சொல்லுவாங்க. அந்த சக்கரம் இயங்காதையும் திருவண்ணாமலை போனால் இயங்கும், திருவண்ணாமலை போகாமல் இயங்கவே இயங்காது. அவனுக்கு ஒரு தடவை போய்ட்டு வந்தால் அந்த சக்கரை இயங்கும். இந்த சக்கரை எப்போ நிற்கு அப்படின்னு வருதுன்னா நமக்கு நெகட்டிவான ஐயம் அதை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அதுதான் பெரிய பிரபஞ்சம் வந்து ரகசியமாக வச்சுருக்கு. அவங்க பார்த்தாங்கன்னா அந்த சக்கரை நின்று அப்புறம் இயங்கவே இயங்காது. மறுபடியும் அவங்க திருவண்ணாமலை போனால் தான் இயங்கும். அப்போ இந்த சக்கரா வந்து தூய்மைப்படுத்தி வச்சுக்க சொல்கிறாங்க சித்தர்லாம். சுத்தமாக வச்சுக்கோங்க, சக்கரத்தை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த திருவண்ணாமலை போனீங்கன்னா கண்டிஷனாக வந்து மணிப்பூர சக்கரை இயங்கும். அதே மாதிரி பழனி போனீங்கன்னா மணிப்பூர சக்கரை இயங்கும். பழனியில் அந்த சக்கரை இயங்கும். அதை பழனினா மலை மேலே இல்லை, திரு ஆவினங்குடின்னு கீழே இருக்குது. திரு ஆவினங்குடி அப்படிங்கிற கீழே இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மணிப்பூர சக்கரை இயங்குற காரணம். அது எப்போ போனால் இயங்குது அப்படின்னா வியாழக்கிழமை போனீங்கன்னா தான் இயங்கும். மற்ற நாள் போனீங்கன்னா இயங்காது. நாளும் கோளும் ஒன்று சேரணும், நாளும் கோளும் ஒன்று சேரணும். இப்போ வியாழக்கிழமை போனீங்கன்னா மணிப்பூர சக்கரம், திருவண்ணாமலை வியாழக்கிழமை போனீங்கன்னாலும் சரி, அல்ல பழனி திரு ஆவினங்குடி வியாழக்கிழமை போனீங்கன்னா அந்த சக்கரை இயங்கும். சரி, இதில் இன்னும் ஒரு உதாரணம் சொல்லலாம். இந்த மணிப்பூர சக்கரம் அப்படிங்கிறது வந்து தொப்புள் கிட்ட இருக்குது. தொப்புளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய குடல் நேர் ஆப்போசிட்டும் உள்பகுதியில் குடல் இருக்குது, பெருசாக குடல் கிடக்கு. அப்போ அந்த இடத்துல தான் நம்முடைய குழந்தை வளரக்கூடிய இடம். தொப்புள் நேர் தான் உள்ள வளரும். அதை தொப்புள் குடி உறவும்பாங்க. அந்த தொப்புள் குடியோட அந்த குழந்தை அந்த நேர் தான் வளரும். அப்போ திருவண்ணாமலை போகிறதுக்கு பாருங்கள் 90% குழந்தை பிரச்சனைக்காக தான் போகிறாங்க. என் குழந்தை கல்யாணம் ஆகிட்டு போடுங்க, இல்லை என் குழந்தை சரியாக படிக்க மாட்டேங்குன்னு போகிறேன், என் குழந்தைக்கு உடல்நல சரியில்லைன்னு போகிறேன். குழந்தைகள் பிரச்சனை யாருக்கு? அவங்கள திருவண்ணாமலை போனால் சரியாது, வேறு எங்கே போனாலும் சரியாது. இந்த மணிப்பூரகம் இயங்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போது திருவண்ணாமலை போகும்போது அந்த சக்கரம் திருவண்ணாமலை அல்லது திரு ஆவினங்குடியோ போகும்போது தெரியாது. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சக்கரம் நம்ம சாப்பிட்டு பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே யாராவது ஜாதக காப்பி வச்சுக்கிறீங்களா? யாராவது காப்பி இருந்தால் கொடுங்க, என்ன பண்ணுறது. ஜாதகம் ஒரு பக்கம் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன சக்கரை இயங்கலைன்னு நான் சொல்லிடுவேன். போய் ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடுவேன். அப்போ அது வந்து நீங்கள் உடனே சொல்லணும்னா அதுக்கான நிறையா விஷயம் கற்றுட்டா தான் நீங்கள் சொல்ல முடியும். எடுத்தோன்னா பார்த்தோன்னு சொல்லலாம். அது நான் இப்போ ஜோசியம் பார்த்தோன்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவர் நிறைய பயிற்சி கொடுத்துருக்கா, அதனால் எடுத்தோன்னு சொல்கிறார். அது மாதிரி நீங்கள் இதுக்கு நிறைய பயிற்சி வந்து அதை கற்றுட்டிங்கன்னா மட்டும்தான் சொல்ல முடியும். இப்போ நம்ம யாராவது 1 பேஜ் ஜாதகம் யாராவது இருந்தால் சொல்லுங்கள். யாராவது வச்சுக்கிட்டீங்கன்னா இருந்ததுன்னா கொடுங்க, நான் உடனே சொல்லிடுறேன். உங்களுக்கு எந்த சக்கரம் வேலை செய்யலை அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். அதாவது யார்கிட்ட இருந்தால் நீங்கள் கொடுங்க, அவங்களுக்கு இந்த சக்கரை வேலை செய்யலை, இந்த சக்கரக்கான பிரச்சனை உங்கள் வாழ்நாளில் இருந்துகிட்டே இருக்குது, இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான கோயில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்போ அதே மாதிரி சபரிமலையில் வந்து பார்த்திங்கன்னா சொரிமுத்தான் கோயில், பம்பை, இப்படி 7 இடங்கள் தான் ஒவ்வொரு சக்கரை இயங்கும். அதே மாதிரி முருகர் கோயிலில் 6 படையிலையும் 6 இடத்துல ஒவ்வொரு சக்கரை இயங்கும். அதே மாதிரி சிவன் கோயில் 5 கோயில் இருக்குது. அதில் சொல்கிறேன், திருவாரூர் தியாகராஜ பெருமாள்
அங்கே போனால் மூலாதார சக்கரம் இல்லை. திருவானைக்காவல் அங்கே போனீங்கன்னா சுவாதிஷ்டானம் இல்லை. மணிப்பூரம் திருவண்ணாமலை போனால் இல்லை. இல்லை நட்சத்திர பாதம் தான் எனக்கு இருக்குங்களா? நட்சத்திர பாதம் இருக்குங்களா? கேளுங்க கேளுங்க எடுத்து. அப்போது சாப்பிட்டு நட்சத்திர பாதம் வந்து ஒன்று ஒரே அப்படி இருந்தால் தான் என்ன எழுதிருக்கீங்க. அப்போது மூலாதார சக்கரம் வேலை செய்யாதீங்க. நீங்கள் வந்து திருவாரூர் போனால் மூலாதார சக்கரம் இல்லை. சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற சக்கரை இயங்காதீங்க. திருவானைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரர் அகலேண்டேஸ்வரர் அப்படிங்கிற தெய்வத்தை போய் பார்க்கும்போது தெய்வத்தை பார்க்கும்போதும் அது இயங்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மணிப்பூரம் அது இயங்காதீங்க. திருவண்ணாமலை போனால் இயங்கும். அதுக்கு அடுத்தபடி அநாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரம் நெஞ்சுக்குள்ளே சக்கரம். இந்த சக்கரம் வந்து காலஸ்தி போனீங்கன்னா இயங்கும். அதுக்கு அடுத்தபடி விசுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டை சக்கரம். இது வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போனால் இயங்கும். அதுக்கு அடுத்தபடி நெற்றி சக்கரம்னு சொல்லுவாங்க, அஞ்சனா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சக்கரம் வந்து திருச்செங்கூரில் இருக்கிற அர்த்தநேஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா இயங்கும். இங்கே போனீங்கன்னா இயங்கும். இந்த சக்கரத்தை வந்து இயக்கிறதுக்கு எந்த கோயிலுமே கிடையாது. இந்த 6 சக்கரம் இயங்கினாவே இது ஆட்டோமேட்டிக்காக இயங்கும். தலையில் இருக்கக்கூடிய சரஸ்ராமுங்கிற சக்கரம் வந்து இந்த 6 சக்கரம் இயங்கினாவே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக இயங்குற காரணம். இப்போ இந்த 7 சக்கரம் இயங்கும் போது என்னன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கிறது இருக்காது. கஷ்டம்னா என்ன அப்படின்னா தீராத பிரச்சனை. நம்ம முக்கியமாக இந்த 7 சக்கரத்துக்குள்ள எல்லாமே இருக்குது. இந்த 7 நவக்கிரகங்கள் வந்து அங்கே தான் உள்ள ஒழிஞ்சிட்டு இருக்குது. நம்ம உடம்புல எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா அந்த சக்கரை சக்கரை இயங்கக்கூடிய பகுதியில் தான் அந்த 7 கிரகங்களும் இருக்குது. அப்போ 7 கிரகங்கள் வந்து இப்போ நமக்கு என்ன கிரகம் பாதிக்குதோ அந்த சக்கரம் இயங்காமல் போகும். இயங்காமலாம் சுத்தமாக இயங்காமல் இருக்காது, அது லேசாக இயங்காமையோ அல்லது அதனுடைய இயக்கம் சரியில்லாமையோ போயிடும். அதனால் அது சம்மந்தமாக அவர் சந்திக்க போகிறப்ப இவர் வந்து அவருக்கு கொடுத்துருக்கார் ஜஸ்வந்துன்னு சொல்லி குழந்தை பையன் ஜாதகம் கொடுத்துருக்காரு. 2013 12 வருஷம் அது அந்த பையனுக்கு அதை பற்றியே தெரியாது. ஒரு 16 வருஷத்துக்கு மேலே என்ன தான் அந்த இயக்கமே வரும். அதாவது ஒரு சரி இருந்தாலும் அவர் கொடுத்ததுக்காக நம்ம சொல்லிடலாம், அது நம்ம அம்மா இருக்கலாம். இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரம்னு இயங்காமல் இருக்கு. மூலாதார சக்கரம் இயங்கும். அப்போது இந்த மூலாதார சக்கரம் இயங்கலை அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க இந்த பையனுடைய வகையாரில் சொத்து பிரச்சனை இருக்குது. ஏன்னா இந்த பையன் வசிக்கிற வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குது. ஏன்னா இருக்குங்களா? இல்லை அந்த பையன் சொத்து பிரச்சனை இருக்குங்களா? இருக்குங்களா? இது வந்து லாஜிக். இதை வந்து தீர்க்கணும்னா தியாகராஜ பெருமாள் கோயிலுக்கு திருவாரூர் அதுக்கு 4 கோளும் இணைந்த நாள் போகணும். எல்லா நாளும் இயங்காது. அதுக்கு ஒரு சில அமாவாசையில் எல்லா நாள் அமாவாசை இல்லைங்களா, பௌர்ணமிங்கிறது எல்லா நாள் வருது. அது மாதிரி அதுக்கு ஒரு சில நாட்களில் போனீங்கன்னா அந்த சக்கரை வந்து துடித்து இயங்கும். இப்போ இந்த பையனுக்கு மூலாதார சக்கரை இல்லை. அதனால் இந்த பையனுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. இவங்க குடும்பத்தில் இருக்கு, மறுக்க முடியாது. இப்போ இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா திருவாரூர் போய் தியாகராஜ பெருமாளை சந்திக்கும் பொழுது இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். அது வரைக்கும் வராது. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் வளர்க்கலாம், அங்கே போனீங்கன்னா தான் வருது. அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு இயங்காத சக்கரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை சக்கரம், விசுத்தின்னு சொல்லக்கூடிய தொண்டை சக்கரம் இயங்காமல். அப்போ இந்த பையனுக்கு இந்த தொண்டை சக்கரம் இயங்காதனால என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் பின்னாடி எதிர்காலத்தில் தொழில் வந்து இந்த பையனுக்கு சரியாக அமையாது. கல்வியே தடுமாற்றமாக இருக்கும். சொல்லுங்க ஐயா, இல்லை கல்வி தடுமாற்றமாக இருக்குமா? எனக்காக சொல்லக்கூடாது, இங்கே இருக்காது. அப்போது இந்த பையனுக்கு தொழில் இன்னைக்கு படிக்கும், தொழில் செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக கல்வி அறிவு வேணும். கல்வி அறிவு நீ தொழிலே பண்ண முடியாது. எல்லாமே இன்டர்நெட் யுகம், எல்லாமே கம்ப்யூட்டருங்க, அதுங்கிற இதுங்கிற எல்லாருக்குமே இப்போ ஜோசியர் மூலம் செல்ஃபோனை தான் எடுக்கலாம். செல்ஃபோன் எடுத்து இப்படிங்க. இப்போ ஜோசியர் வந்து எப்படி ஆகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி ஜோசியர் கூட்டம் நல்ல ஜோசியர் கம்மியாக இருக்காங்க, கெட்ட ஜோசியர் அதிகமாக இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன். அப்போது இந்த பையனுடைய படிப்பை தெரியும். இந்த விசுத்திங்கிற சக்கரம் வந்து வேலை செய்யலாம், அவங்களுக்கு படிப்பை தரும். அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பையனுக்கு
இயங்காத சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா அநாதகம் அப்படின்னு சொல்லுவோம், நெஞ்சுக்குழி இருக்கிற சக்கரம். இந்த பையன் எல்லாத்துக்கிட்டையும் பாசமாக இருப்பான், ஆனால் இவங்ககிட்ட யாருமே பாசமாக இருப்பாங்க. யாருமே இவனை வெறுப்பாங்க. தாய் தந்தையர் மட்டும் இல்லை, பக்கத்தால் வீட்டுக்காரர், அண்டை வீட்டுக்காரர், இவங்க எல்லாருமே அவன் மேலே ரொம்ப இவன் பாசமாக இருப்பான். யாரு மேலே அளவு கடந்த பாசம் இருப்பான். இவன் பாசத்துக்காக ஏங்கிட்டே இருப்பான், ஆனால் அவன் மேலே யாருமே பாசமாக இருப்பாங்க. என்னங்க சொல்கிறீங்க? வெளிநாட்டுல அவன் பாசத்துக்காக ஏங்கிட்டுருக்கான். கன்ஃபார்ம் உங்களை நினைச்சிட்டு எழுதுவேன். உங்களுக்கு என்ன ஆகுது பையன்? அப்பா உங்களை நினைச்சிருங்களா, இல்லை உங்கள் வீட்டில் ஆத்தாவை நினைச்சி ஏங்கலாம். அவன் ஒரு ஏக்கத்திலேயே இருப்பேன், எங்கிட்ட அன்பை காட்ட மாட்டேங்கிறாங்க, பாசத்தை காட்ட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப ஒரு ஏக்கத்திலேயே இருக்கு. இவங்களுக்கு வந்து இந்த மூணே பிரச்சனை. இந்த 3 பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய கோயில் என்னன்னா, ஒன்று வந்து மூலாதாரம் வருது திருவாரூர் தியாகராஜ பெருமாள். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா திருவோணம், அதாவது அவனுடைய நட்சத்திரம். அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில் போனால் நல்லா படிப்பான், ஃபஸ்ட்டு கிளாஸாக படிப்பான். வேறு ஒன்றுமே எனக்கு பரிகாரம்லாம் அங்கே போய் ஒன்றும் பண்ணணுங்க அவசியம் இல்லை. அங்கே போய் 2 மணி நேரம் கோயில் இருக்கும். 2 மணி நேரம் அந்த கோயிலில் உலகத்திலேயே மும்மூர்த்தி வசிக்கிற இடம் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில். இந்த கடை பார்த்தீங்கன்னா பெருமாள் இருப்பார், இந்த கடை பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருப்பார், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரம்மா இருப்பார். 3 பேர் இருப்பாங்க. 3 பேர்த்தையும் பார்த்தோம். பிரம்மா இருப்பார், சிவன் இருக்கிறாரு, பெருமாள் இருப்பார். 3 பேர் ராஜராஜா. மகாலட்சுமி தனிங்க, 3 கோபுரம் ஒரே முக்கில் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள கோயில் தியாகராஜ். அதாவது சிதம்பரம் போனாவே போதும், அருமையாக படிப்போம் சிதம்பரம். அப்போ அதே மாதிரி இவன் மேலே நீங்கள் நிறைய அன்பு செலுத்தணும், அவன் மேலே ரொம்ப பாசத்தை காட்டணும். அவன் பாசத்துக்காக ஏங்கி ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் வெறுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அப்போ யார் இவன் மேலே பாசம் வைக்கிறாங்களோ அவங்க கூட போயிடுவான். அது நல்லவனா கெட்டவனா அவனுக்கு தெரியாது. இவனுக்கு யார் பாசம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியல. இப்போ இந்த மாதிரி ஜாதகத்துக்கு நம்ம வந்து அதிகமாக பாசத்தை காட்டணும், அவனை அரவணைச்சு கூட்டிகிட்டு போகணும். இப்போ இவனை நீங்கள் அசால்ட்டாக விட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அவனுடைய கூடாத நட்பு வந்துன்னா அதோட பழகிடலாம். இதுதான் அவனை கொண்டு போய் மாற்றி கொண்டு போய். அப்போ இவனுடைய படிப்பை சரி பண்ணிங்கன்னா இவனுக்கு தொழில் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ சிதம்பரம் போனாவே இவனுக்கு தன்னை போல படிப்பு வரக்காரங்க. அதுக்கு அடுத்தபடி அதே மாதிரி தியாகராஜர் கோயிலுக்கு போகும்போது இவனுக்கு உங்களுடைய சொத்து பிரச்சனைகளை ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகும். இதுதான் இந்த ஜாதகத்தில் உள்ள நீண்ட கால பிரச்சனை. இதே வந்து பார்த்தீங்கன்னா இவன் சின்ன பையனாக இருக்குன்னா நம்ம இதை சொல்ல முடியுது. இதே ஒரு பெரிய பையனாக இருந்தால் அவனுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவான், பெரிய பையனாக இருக்கும்போது அவனுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவான். இதை தான் எப்படி சொல்லணும்னு சொன்னாங்கன்னா எங்கள் அப்பா தான் சொல்லுவார் அடிக்கடி. என்ன சொல்லுவார்னாங்க, பொண்ணுக்கு கல்யாணத்தன்னைக்கு போய் ஒரு மாப்பிள்ளை பையன் கேட்டேன், ஒரு சம்சார் ரொம்ப அழகாக இருக்காடா அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், எல்லாம் சொல்லுவானுங்க என்ன அப்போ அவன் போய் ஒரு சம்சாரத்துக்கிட்ட அவனோட சம்சாரம் பரவாயில்ல, நல்லா அழகான பெண்மணியாக இருக்கிறான்னா அவன் ரொம்ப சந்தோஷம் பூரிப்பு அடையலாம். அதே ஒரு 3-4 மாதம் கழித்து போய் உங்களோட சம்சாரம் அழகாக இருக்குன்னு சொன்னால் போய் சொல்லலாம். ஆனால் அதே வந்து நீங்கள் போய் உன் சம்சாரம் வந்து நல்லா புத்திசாலிடா அறிவாளிடா அப்படின்னா அவன் சந்தோஷப்படுவான். அது மாதிரி அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம இடம் பொருள் ஏவல்னு இருக்குது. ஜோசியம் பார்க்குறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஜோசியத்தை சொல்ல முடியாது. இடம் பொருள் ஏவல் இருக்குது, அவங்களுடைய சூழ்நிலை என்ன, அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்து தான் ஜோசி சொல்ல முடியுமா. எல்லா இடத்துலையும் நம்ம சொன்னோம்னா அது சரியான வார்த்தையாக இருந்தால் கூட அவங்க தவறாக புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இது மாதிரி தான் நம்முடைய சக்கராக்கள் வந்து செயல்படாமனால தான் நம்ம வந்து இவ்வளோ பிரச்சனையாக சந்திக்கிறோம். இப்போ இந்த சக்கராவை நம்ம க்ளீன் பண்ணணும், அன்னாடு குளிக்கும்போது சுத்தப்படுத்தணும். இதுதான் எங்கள் மெயின் வேலையை. தினசரி அந்த சக்கராக்களை வந்து சுத்தப்படுத்தணும். அதுக்காக சில ஆன்லைனில் கூட உங்களுக்கு எண்ணெயெல்லாம் விற்குது, நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ரேட் அதிகம். டாலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $11 அப்படிங்கிறான். நீ டாலர் $84 $85 இருக்குது, $11 கணக்கு போட்டுங்க, $2000 பக்கம் வரும் ஒவ்வொரு எண்ணெயும். இப்போ 7 எண்ணெய் வாங்கும்போது அதே கிட்டத்தட்ட 7000 வந்துடும். இப்போ அதெல்லாம் வாங்கி நம்ம சுத்தம் பண்ண தான் நமக்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு போகும். இப்போ இந்த சக்கராக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மனித வாழ்வுக்கு வந்து மிக மிக
அற்புதமானதை செய்யுது. நீங்கள் பாருங்க, அப்போ நான்லாம் காலையில் எழுந்திரிச்சு சொன்னேன், குளிச்சு முடிஞ்சோன்னா என்னுடைய சக்கராவுகளை க்ளீன் பண்ணிட்டு தான் வேறு வேலையே பார்த்தேன். இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, எல்லாருமே என்னை பார்த்து இப்போ சொல்லியிருப்பீங்க, யாரும் என்னடா புதுசு புதுசாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ அந்த திருஷ்டி வந்து என்னை வந்து தாக்காமலாம் போகாது. என்னம்மா அப்போ ஒருத்தர் பார்ப்பாங்க, பார்க்கும்போது என்ன இப்போ ஆன்லைனில் போயிட்டு இருக்குது தெய்வம், அவங்க பார்ப்பாங்க, ஏன்னா இந்த ஆள் புதுசு புதுசாக சொல்கிறேன் இதை போடுறா அப்படின்னு. அவனுக்கு உடனே இன்டர்நெட்லேயே ஏதோ ஒன்று தட்டுவான், தட்டிப்பான், இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியலன்னு பார்ப்பான். அப்போ அந்த மாதிரி வந்து பார்ப்பாங்க. பார்க்கும்போது அந்த திருஷ்டி வந்து என்ன தான் பார்ப்போம். அப்போ அது எங்கே வந்து தாக்கு, நான் அப்போ சொல்லக்கூடிய வார்த்தையினால அப்போ அது வந்து தொடர்ந்து என்னை வந்து எங்கே தாக்குனா இந்த இடத்த இந்த சக்கரை இயங்காமல் போகும். இந்த சக்கரை இயங்காமல் போனீங்கன்னாது தொழிலில் ஜெயிக்க முடியாது. தொழில் அப்படின்னு நின்றுட்டு யாருக்கு தொழில் சரியில்லையா இந்த சக்கரை இயங்குங்க, இந்த சக்கரை இயங்குங்க. அப்போ நீங்கள் கண்டிஷனாக வந்து இந்த சக்கரை இயங்கணும்னு என்ன பண்ணணும், அந்த சக்கரத்தை தினம் சுத்தப்படுது. இதை சுத்தப்படுத்துறதுக்கு சில மந்திரங்கள் இருக்குது, அதுபோக சில மூலிகைகளால் எண்ணெய் இருக்குது. இதெல்லாம் போட்டு நீங்கள் தேய்ச்சிட்டு நபர் காலையில் இருந்துச்சுன்னா அந்த சக்கராவோட ஆக்டிவ் பண்ணிட்டு தான் வருது. அப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது நவக்கிரகங்களுடைய பாதிப்புலேருந்து நாம் தப்பிக்க முடியும். ஏன்னா நம்ம என்ன குதி போட்டாலும் நவக்கிரகங்களுடைய பாதிப்புலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. அப்போ நம்ம எல்லாருமே வந்து சக்கராவை வந்து சுத்தப்படுத்திகிட்டே இருக்கோம். நவக்கிரகங்களுடைய பாதிப்புலேருந்து இப்போ நம்ம சொன்னேன், இன்னும் 3-4 போய் இருக்குது, அதையும் நான் சொல்லி முடித்தேன். இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் மூலாதாரம் அப்படிங்கிறது திருவாரூர், சுவாதிஸ்தானம் அப்படிங்கிறது திருவானைக்காவல், அகிலேண்டேஸ்வரி, ஜம்புலிங்கேஸ்வரர். அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவண்ணாமலை, உண்ணாமலை அம்மை இந்த தெய்வம். அதுக்கு அடுத்தபடி அநாதகம் அப்படிங்கிறது வந்து காலஸ்திநாதம், ஞானாம்பிகை அப்படிங்கிற இந்த தெய்வம் தான் இந்த சக்கர தெய்வம். அதுக்கு அடுத்தபடி இந்த தொண்டை சக்கரான்னு சொல்லக்கூடிய விசித்தி சக்கராக்கு வந்து சிதம்பரம் நடராஜர். இந்த நெற்றி சக்கரான்னு சொல்லக்கூடிய சக்கரத்துக்கு வந்து நம்ம அர்த்தனீஸ்வரர். இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு என்ன சக்கரம் வேலை செய்யுங்கிறத நம்மளே உணர முடியும். இப்போ சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா திருமண சம்பந்தமான தொந்தரவு யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரை இயங்காததுக்குள்ள திருமண சம்பந்தமான தொந்தரவு, திருமணம் லேட் ஆகுது, திருமண சம்பந்தமான கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, இவங்களுக்கெல்லாம் மூலாதார சக்கரை இயங்காமல் இருக்கும். கன்ஃபார்மாக சொல்லலாம். நீங்கள் திருவாரூர் போயிட்டு வாங்க சரியாகும்னு சொல்லி தாக்கி விடுங்க, கண்டிப்பாக சரியாகும். குழந்தை பேர்கள் சம்மந்தமாக தொந்தரவு இருக்குது அப்படின்னு யாராவது இருந்தால் அவங்களுக்கு வந்து திருவானைக்காவல் போய்ட்டு வர சொல்லுங்கள். குழந்தை கண்டிப்பாக குழந்தைகள் பெருசாகி சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்க, கல்யாணம் வைக்க முடியல, குழந்தைகளால் நிறையா கசப்பு வாழ்க்கையில் அப்படின்னா அவங்க திருவண்ணாமலை ஒன்றும் தெரியாது. நான் எவ்வளவு தான் அன்பு காட்டினாலும் எனக்கு யார் திருப்பி அன்பு காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யார் இயங்குறாங்களோ அவங்களா காலஸ்தி போயிட்டு வாங்க, கண்டிஷனாக அவங்க மேலே எல்லாம் அன்பு இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு அன்பு கம்மியாக இருக்குது, மனைவி மேலே நான் எவ்வளவோ அன்பு செலுத்தினாலும் அவள் திருப்பி என் மேலே செலுத்த மாட்டேங்கிறான் அப்படின்னா காலஸ்தி போயிட்டு வர சொல்லலாம், கண்டிஷனாக அன்பு செலுத்தலாம். அதுக்கு அடுத்தபடி வந்து தொழில் நமக்கு சரியாக இயங்கலை, நான் நினச்ச மாதிரி தொழில் போகல, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் சரியாகலைன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில் போயிட்டு வர சொல்லலாம், கண்டிஷனாக அவங்களுக்கு தொழிலோட மாற்றம் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடி இந்த நெற்றி சக்கரை இயங்காதீர்கள் பார்த்தீங்கன்னா யாராவதுக்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாங்கிறது, ஒருத்தர் மேலே பரிதாபப்பட்டு ஏமாறுறது, இவங்களுக்குலாம் இந்த சக்கரை இயங்காது. ஒருத்தர் மேலே ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பையனை லவ் பண்ணி தகுதி குறைவான ஒரு பையனை லவ் பண்ணுது அப்படின்னு வந்ததுன்னா இந்த சக்கரை இயங்காமல் அர்த்தனேஸ்வரர் கோயில் கூட்டிகிட்டு வந்து போங்க, அந்த பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக மாறி அது பிள்ளையாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலை. இதுதான் நம்முடைய சக்கராக்கள். அப்போ இந்த சக்கராவை நம்ம தூய்மைப்படுத்தப்படுத்த நம்முடைய நவக்கிரகங்களுடைய எஃபெக்ட், அதாவது அதனுடைய தாக்கத்திலிருந்து நாம் தப்பிச்சு நம் பெருவாழ்வு வாழலாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த வாய்ப்பு அளித்தா நம்ம சிவசக்தி கருத்தரங்கு உடைய நிறுவனர் நம்ம ஐயா வேலுச்சாமி அவர், சிவா வேலுச்சாமி